சென்னை டிவி நேயர்களுக்கு வணக்கம். தாவேக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, பெண்கள் தினத்தை முன்னிட்டு நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. என்ன மாதிரி அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா, எல்லாம் முன்னாடிலாம் சொல்லுவாங்க சிலிண்டருக்கு விலை 100 ரூபாய் குறைச்சிருக்கும், அந்த மாதிரி தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்காங்களா. இவர் அந்த மாதிரி இல்லாம வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்க போறோம். யார் யாருக்கிட்டலாம் ரேஷன் கார்டு இருக்கோ அவங்களுக்கு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் அந்த மாதிரி கொடுக்குறோம். பெண்களுக்கு உதவி தொகைன்னு பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் கொடுக்க போறோம். அது எப்படின்னா, நிதியில தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது எவ்வளவு பாத்தீங்கன்னா 4.39 லட்சம் கோடி ஏற்கனவே நிதி ஒதுக்கியிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னாலே நமக்கு எல்லாருக்கும் நீட்ஸ் எல்லாம் பண்ணலாம். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற எப்படியா பண்ணலாம். இதுவே கொடுத்தாலும் மக்களுக்கு எல்லாருக்கும் பாக்கெட்லயும் இருக்கிறத மக்களுக்கே கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிச்சிருக்காருங்க. அதே மாதிரி மகளிர் யாராவது ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மகளிர் உழவுக்குழுல இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 லட்சம் வாங்கிக்கலாமா. எப்படின்னா இன்ட்ரெஸ்டா இந்த மாதிரிலாம் இல்லாம, கடன்லாம் இன்ட்ரெஸ்டா வட்டி இந்த மாதிரிலாம் இல்லாம கடனாவே கொடுப்போம். எப்போ உங்களால திருப்பி கொடுக்க முடியுமோ அப்பவே கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் கிரீன் கலர் பிங்க் கலர் பஸ் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரீ பஸ்ன்னு பார்த்தா பிங்க் கலர் பஸ் தான் தெரியும். ஆனா இந்த வாட்டி பெண்களுக்கு என்ன மாதிரி பண்றாங்கன்னா, ஃப்ரீ பஸ் எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீயா மாத்த போறோம். இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் பஸ் மட்டும் தான் எல்லா பஸ்ஸுக்குமே பெண்களுக்கு ஃப்ரீயா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்ப நிறைய அபியூஸ் நடக்குது நம்ம நாட்டுல. பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைல பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு அபியூஸ் நடக்குது. அதனால இதெல்லாம் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா, நானி வேலு பாடின்னு சொல்லிட்டு ஒரு படையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படை எப்படின்னா யூனிஃபார்ம் போட்டு மக்களோட மக்களாவே இருப்பாங்க. தேவைன்னா யூனிஃபார்ம் போட்டு அது மாதிரி எப்படின்னா, இப்போ நிறைய கோர்ட்ல நிறைய டிலே ஆகுதுல, நீதி எல்லாம் டிலே ஆகுதுல, அதனால இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா இன்ஸ்டன்டா ஒரு கோர்ட்டை அமைக்க போறாங்களாம். என்ன மாதிரி கோர்ட்டுங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்காகவே தனியாக ஒரு கோர்ட் அமைக்க போறாங்களாம். எப்படின்னா அஞ்சலி அம்மாள் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா இந்த மாதிரி கேஸுக்கு இன்ஸ்டன்டா இங்க அப்பீல் பண்றவங்களுக்கு உடனே ஒரு கோர்ட் அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. என்னன்னா இதுல என்ன பிரச்சனைனா, இது ஆல்ரெடி சிஎம்ஏ இந்த மாதிரி கோர்ட்ல தலையிடக்கூடாது. இவர் எப்படி தலையிடக்கூடாது, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு தானே கீழே போற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பண திட்டங்கள் நம்ம தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதனால பெண்களோட ஓட்டு நிறைய விஜய் அவர்களுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதனால மறக்காம விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க.